வட்டாப்பளை கண்ணகி அம்மன் கோயிலுக்கு முன்னுக்கு வந்து நிற்கிறோம். தண்ணி பாருங்கள் எங்கே நிற்கிறேன். முதலாவது படிக்கட்டுக்கான வந்திருக்குது பாருங்கள். இந்த கோயிலின் புதினமானதாக கருதப்படும் இந்த வேப்ப மரம் இரண்டு இருக்கிறத காரம் வருது பாருங்கள். கோயிலின் பின்பீதியில் இப்படி வெள்ளம் நிற்கண்டு பாருங்கள். அனைவருக்கும் இனிய வணக்கம். நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா இப்போ வட்டாப்பளை கண்ணகி அம்மன் கோயில் இருக்கிறோம். நேற்று ஒரு வீடியோ போட்டுருந்தோம் பார்த்தனியல். நேற்று வெள்ளம் எந்த அளவுக்கான ரெண்டாண்டு அந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கு வந்து பாருங்கள் ரெண்டாவது நிற்கிறேன். கோயில் ஃபுல்லாக மூடிட்டு தான் பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, நம்ம கோயில் அடிக்கி போக போகிறோம். தண்ணி நிற்கண்டு பார்ப்போம். என்ன குளிராக இருக்குது, குளிர்காற்று அடித்து கொண்டு இருக்கு. நந்திக்காடலையும் இடமும் தெரியவே இல்லை அப்படியே என்னண்டு பார்த்தீங்கன்னா. கோயில் அடியை பாருங்கள் இப்படி இருக்காங்க. நேற்று முந்தினாள் வந்து எடுத்த வீடியோ வந்து அந்த மரத்தடியில் நின்றது தண்ணி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கண்டு. இந்த மரத்தடியில் இருந்த தண்ணி இன்றைக்கு கோயில் ஃபுல்லாக வந்துட்டு தண்ணி. இப்படி நிற்காங்க. சரியா 2 அடி ஒரு அடிக்கு கிட்ட நிற்கிறாங்க இடத்துல. வரலாற்றில் முதல் முறையாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் இப்படி ஒரு வெள்ளப்பெருக்கு. நான் பிறந்து வளர்ந்ததுக்கு இப்படி ஒரு கோயில நந்திக்கடல் இங்கே காண தொட்டதுன்னு கேள்விப்படவே இல்லை, பார்த்ததும் கூட இல்லை. முதல் தடையாக இருந்திருக்கு. இயற்கை கோர தாண்டவம் முல்லைத்தீவில். கோயிலுக்கு வந்திருக்காங்க 2 பேர். இந்த காண தண்ணி நிற்கின்ற பாருங்க. முளைச்சி தாய் அதிசயம்தான். முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடந்த ஒரு கிழமையாக பெய்த அடமழை காரணமாக ஏற்பட்ட அதிசயம். வட்டாப்பளை கண்ணகி அம்மனை தொட்டு வழங்கிய நந்திக்கடல் பார்த்தீரண்டா தெரியுது. தண்ணி எப்படி போகிறாங்க. நேற்று அதில் நின்று தான் அடுத்த வீடியோ போட்டேன் நான். தண்ணி இந்த மட்டத்தில் நின்றது. அங்கே இப்போ எங்கே காண நிற்கிறது. இந்த மரம் எல்லாத்தையும் அப்படியே மூடிட்டு. ஃபுல்லாக வந்துட்டு நந்திக்கடல் அப்படியே மட்டமாக இருக்குது. என்ன பிரச்சனையாண்டா, இதுக்கு வட்டுவால் பாலம் வந்து வெட்டி விட்டது. அங்கால கடலுக்கு தண்ணி போகாத பிரச்சனை தான் மெயின் பிரச்சனையாக இருக்குது. இந்த நந்திக்கடல் தண்ணி வந்து வட்டுவால் கலப்பு வெட்டி விட்டதுக்கு பிறகு கடலோட வந்து கலக்கலை. இப்போ அங்கால போகாத வழியாக தான் இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ கடல் மட்டமும் வட்டுவால் பாலம் மட்டம் வந்து சமனாக இருக்கிறபடியாக தண்ணி அங்கால போகுதில்லை. இதுதான் மெயின் பிரச்சனை. எனக்கு தெரிஞ்ச வட்டம் அப்படி தான். இதுதான் பிரச்சனை. அதில் ஒரு மரம் ஒன்று பிறண்டு இருக்கு பாருங்க.
வேப்ப மரம் உண்டு. இந்த அது இது வேல் வச்சு கும்பிட்ட மரம். இந்த வேல் வச்சிருக்கு பாருங்கள். இந்த மரம் வந்து ஃப்ரெண்ட் இருக்குது. என்னென்ன அர்த்தம் வரப்போதோ தெரியலை. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இதெல்லாம் வந்து இந்த காவடியில் எடுக்கிறது. காவடி போன வருஷம் பொங்கல் நடக்க இங்கே இருந்து தான் காவடி அப்படியே சுற்றி வந்து கோயில் இதிலேருந்து வலிக்கிட்டு சுற்றி வந்து அப்படியே கோயிலில் வந்து வரும். இந்த மரம் வந்து பிரண்டு போய் கிடக்கு. ஃபுல்லாக நந்தி கடல் வந்துட்டுது. பார்த்தீங்கன்னா தெரியுங்களா, எல்லாம் வந்து போகிறான். கோயிலுக்கு வந்துட்டு எல்லாம் போகிறான். கோயில் அடிக்க ஓடங்கான தண்ணி வந்துருக்கு. போய் பார்ப்போம். படியடியில் போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போவாங்க. இந்த தண்ணி கண்டு பாருங்க. இந்த வெளி தெரியும். ஒரு அடிக்கு நிற்கி தண்ணி. முதலாவது படி, ரெண்டாவது படியாக நிற்கி தண்ணி. ரெண்டாவது படியாக நிற்கிது. பார்த்தீங்கன்னா தெரியுது. இந்த கோயிலுக்குள்ளே வேலை நடக்குது. வரலாற்றில் முதல் முறையாக அன்னை அம்மனை தொட்டு வணங்கிய நந்திக்கடல். நண்பர்களே, நீங்கள் பார்த்துருப்பீங்க கோயிலடி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரம் அப்படி பிரண்டுட கண்டு தெரியுது பாருங்கள். மரம் பிரண்டுட்டு காற்று அடிச்சு கொண்டே இருக்கு. என்ன தெரியும், அப்படியே பேரோட கார் வருது பாருங்க. எந்த அளவுக்கு தாண்டிருக்காங்க.
அல்லது தாண்டிருக்காங்க பாரு. தண்ணி அந்த அளவுக்கு நிற்கிது. பிரண்டு விழுந்து நான் கோயில் பின் வீதியில் நிற்கிறோம். பின் வீதி அடியிலாண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளமாக தான் இருக்குது. இந்த பாருங்க, வர ரோட்டு எல்லாம் வெள்ளமாக தான் இருக்குது. அன்னதான் தடியை பாருங்க, அப்படியே ஃபுல்லாக வெள்ளமாக தான் இருக்குது. ஐயட்ட வீடு வெள்ள காடாக இருக்கு. பாருங்க, இப்போ நாங்கள் போகிற ரோட்டில் வந்து நிற்கிறோம். இந்த பாருங்கள், போட்டை கொண்டு வந்து இங்கே விட்டுருக்காங்க. இந்த பாருங்க, அந்தளவுக்கு தண்ணி வந்துருக்கு. நந்திக்கடல் இங்கே நிற்குதுண்டு. இதுதான் பட்டாக்குள்ளே கண்ணை அவனுக்கு பாரு ரோட். போட்டை கொண்டு வந்து இங்கே விட்டுருக்காங்க பாருங்க. அந்தளவுக்கு தண்ணி வந்துட்டுது. இந்த பாருங்க வெள்ளத்தை எப்படி இருக்குன்னு. அடுத்த மழை வரப்போது வீட்டை போயிடணும். விளையணும் கண்ணகி அம்மா, உந்தன் புதுமை விளங்கணும் கண்ணகி அம்மா. கண்ணகி அம்மா, அம்மா கண்ணகி அம்மா. கண்ணகி அம்மா, அம்மா கண்ணகி அம்மா. அம்மனை நேரினில் கும்பிடும் போதினில் ஆனந்தமானந்தம் பொங்குதடி. ஆனந்த வள்ளியை வேண்டிடும் போதின் ஆகாயம் கைகளில் துள்ளுதடி.